பலகைகள் அப்படின்ற தலைப்பில் பேச போகிறோம். பாதி பேருக்கு கண்டிப்பாக புரியுமான்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணுங்க. 60 தூண்கள் யாருக்கெல்லாம் புரிஞ்சது? ஆசரிப்பு கூடாரத்தில் 60 தூண்கள், வெளிப்பிரகார 60 தூண்கள் யாருக்காவது புரிஞ்சதா? கொஞ்சமாவது புரிஞ்சதா? வீடியோ அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோட்ஸ் எடுக்கிறாங்க. வெளியில் உள்ளவங்க, நம்ம சபையை சேர்ந்தவங்க நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தெரியல. வெளியில் உள்ளவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, அந்த வசனம் சொன்னீங்க ஃபஸ்ட்டு, அது எனக்கு கரெக்டாக இல்லை, எனக்கு மீண்டும் சொல்லுங்கன்னுவாங்க. நான் சொல்லுவேன். அது ஒரு அனுபவம், நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஒரு விஷயம், ஆசரிப்பு கூடாரத்துக்குள் 48 பலகைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வேத ஆராய்ச்சியை நம்ம பெறப்போகிறோம். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு இந்த செய்தி ரொம்ப பிடிக்கும். இதுக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்த நேரங்கள் பல மணி நேரம். ஏன்னா ஒன்று மிஸ் ஆனாலும் போச்சு. எனக்கு ஆசரிப்பு கூடாரம் ரொம்ப பிடிக்கும். அதை ஆராய்ந்து பார்க்குறது அதை விட அதிகமாக நான் விரும்புகிற ஒரு விஷயம். இதை எப்படி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருந்தேன். இப்போ மீண்டுமாக எப்படியாவது கொடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு நம்ம கொடுக்காம போயிட்டோம்னா நல்லா இருக்குது. ஒருவேளை நம்ம தொடர்ந்து இங்கே இருப்போமா, இந்த திருச்சபையில் இருப்போமா இல்லை அப்படின்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ளாக இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை மக்களுக்கு கொஞ்சமாவது சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஆசரிப்பு கூடாரத்துக்குள் 48 பலகைகள், இதை குறித்து ஆழமாக நம்ம படிக்கிறதுக்கு முன்பாக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். இருக்குமுள்ள பிதாவே, எங்களோடு பேசுங்கப்பா. ஆசரிப்பு கூடாரத்துக்குள் 48 பலகைகளை குறித்து நாங்கள் படிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக கெஞ்சுகிறோம். ஏதோ கட்டுக்கதைகளுக்கு நாங்கள் விலகி போகாதபடிக்கு ஆழமான சத்தியத்தை ஆராய்வதற்கு எங்களுடைய கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, யாத்ராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு கவனத்தை திருப்பலாம். யாத்ராகமம் 26. எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? பைபிள் இருக்கா? யாரெல்லாம் பைபிள் இல்லாமல் வந்தீங்க? ஓகே, பைபிள் இல்லாமல் வந்தீங்கன்னா உங்களை போல் ஒரு கிறிஸ்தவர் யாருமே இல்லை. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் லிஸ்ட்டில் எழுதி வச்சுக்கோங்க. பெஸ்ட் அட்வென்டிஸ்ட் இந்த உலகத்திலேயே நீங்கள் தான். யாத்ராகமம் 26 15வது வசனத்திலேருந்து ஒவ்வொன்றாக நானே படித்து நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்திம் மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. வாசஸ்தலம் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொன்னால் வெளிப்பிரகாரம் இருக்கும். வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பெயர் தான் வாசஸ்தலம். நம்ம சர்ச்சை வச்சுக்கோங்க. இது மகா பரிசுத்த ஸ்தலம், இது பரிசுத்த ஸ்தலம். இதுக்கு பேர் தான் இந்த பில்டிங்கெலாம் இருக்குல்ல, இந்த கட்டியிருக்கிறாங்களா, இந்த ஜன்னல் அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் பலகைகள். இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் வாசஸ்தலம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். யாருனாலும் வர முடியாது இதுக்குள்ள. எந்த ஒரு பாவியும் உள்ள வர முடியாது. பிரகாரத்தோட போயிடணும், பலி செலுத்திட்டு போயிடணும். இதுக்குள்ள யாருமே வர முடியாது. யார் வரணும்? ஆசாரியன் மட்டும்தான் வருவாங்க. இதுக்குள்ள பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வருவாங்க, வேற யாரும் வரக்கூடாது. அப்படி மீறி யாராவது வந்துட்டாங்கன்னா செத்துருவாங்க, உடனே செத்துருவாங்க. நடந்த உண்மை என்ன அப்படின்னா, ஆரோனுடைய பிள்ளைகள் நாதாப், அபியூ, கரெக்டா? 2 பேரும் அந்நிய அக்கினியை கொண்டு வருவாங்க தூபத்துக்கு. ஆண்டவர் அடித்து கொண்டு வர அங்கே தூக்கிட்டு தான் போவாங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிணங்களாக கிடந்தாங்க, உள்ள தூக்கிட்டு போனாங்க. தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த வாசஸ்தலம் மிக முக்கியமான வாசஸ்தலம். ஆகையினாலே பலகைகளை உண்டு பண்ணணும். முதல் நம்ம தூண்களை பற்றி படித்தோம். 60 தூண்கள், 60 சௌரியவான்கள், பட்டயத்தை பிடித்து பழகினவர்கள், பயிற்சி பெற்றவர்கள், இந்த சௌரியவான்கள் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம கேட்டோம். இந்த பலகைகள் எதற்காக, 48 பலகைகள் எதற்காக ஆண்டவர் உண்டு பண்ண சொன்னாங்க என்பதனுடைய அர்த்தத்தை இன்னைக்கு நம்ம ஆழமாக படிக்க போகிறோம்.
இது முதலாவதாக சீத்திம் மரத்தினாலே பண்ணப்பட்ட பலகைகள். ரெண்டாவது, அதை படிச்சுட்டு அடுத்து நான் உங்களுக்கு அர்த்தத்தை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும். ஏதாவது நீங்கள் எழுதுகிறவங்களா இருந்தீங்கன்னா, நோட்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பென் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த நான் மெஷர் சொல்கிறத கேளுங்க. மெஷர்மெண்ட் சொல்லுவேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பலகைகள் ஒவ்வொன்றும் 10 முழ நீளம். நீளம் அப்படின்னா நம்ம அடிக்கணக்கு போட்டோம்னா 10னா 5 கூட்டிக்கணும், 15 அடி. 1.5 முழம், 1 முழம்னா 1.5 அடி. அப்படி கணக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10 முழம் அப்படின்னா 15 அடி கணக்கு, 15 அடி. இந்த சுவர் எத்தனை அடி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் அப்படியே மைண்டை அப்படி கொண்டு வாங்க. அங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ அடி இருக்கும்? யாராவது சொல்லுங்கள் பெரியவங்க. கீழேருந்து அங்கே வரைக்கும் எத்தனை அடி இருக்கும் தெரியுமா தெரியாதா? 15 அடிக்கிறோமாம்மா? ஒரு 16-20 அடிக்குள்ள இருக்கும். நம்ம படிக்க போகிறது இந்த இருக்குல்ல, ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஜன்னலுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு 15 அடி நம்ம பார்க்கலாம். கரெக்டாக எல்லோரும் கேட்குறீங்களா? அந்த ஜன்னல் இருக்குல்ல, மேலே ஜன்னல் வரைக்கும் கீழே போட்டிங்கன்னா 15 அடி வரும். இப்படி கணக்கு பண்ணிக்கோங்க. 15 அடி பலகை 1.5 முழ அகலமாக இருக்க வேண்டும். 1.5 முழம், ஒவ்வொரு பலகையும் 1.5 முழம் அப்படின்னா 2.25 அடி பலகை. அப்போது நம்ம டைல்ஸ் பதிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது 2 அடின்னு நினைக்கிறேன். கரெக்டாக? இதெல்லாம் கற்றுக்கோங்க. இந்த டைல்ஸ் பதிச்சிருக்காங்களா, அது 1.5 அடியா 2 அடியா? பாருங்கள், இன்றைக்காவது பாருங்கள். டைல்ஸ் தானா? சரி ஐயா சொல்லுங்கள், எத்தனை அடி அது? அம்மா நீங்கள் உட்காந்துருக்கிறது எத்தனை அடி இருக்கும்? டைல்ஸு கீழே 2 அடி இருக்குமா? என்ன ஃபஸ்ட்டு அடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படி? ஆமாம், 1.25 அடி. சரி, உங்கள்கிட்ட கேட்டதே தப்பு தான். 2 அடி இருக்குமா? அந்த பலகையினுடைய நீளம் 15, 2.25 அடி. இந்த ஒவ்வொரு டைல்ஸ் கொஞ்சம் தாண்டி பெரிய பெரிய பலகையாக வச்சுருக்கிறாங்க. சின்ன பலகையாக வச்சுருப்பாங்களா? யோசிக்கக்கூடாது, கற்பனையில். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடு ஒன்று ஒத்து இசைந்திருக்கும் 2 கழுந்துகள் இருக்க வேண்டும். 2 கழுந்துகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கழுந்துகள் அப்படின்னா அந்த பலகையோடு இணைக்கிறதுக்கு ஒரு 2 கை மாதிரி இருக்கும், இப்படி போட்டிருப்பாங்க. நான் பவர் பாயிண்ட், ஆக்சுவலாக பவர் பாயிண்ட் மெசேஜ் போட முடியல, நம்மகிட்ட இல்லாதனால நான் செய்ய முடியல. இதை கழுந்துகள்னா எப்படி காட்டுறதுன்னு தெரியல. என்னம்மா? ஆமாம், 2 அந்த சரி இந்த 2.25 அடி அந்த பலகை கீழே 2 கை மாதிரி இருக்கும். 2 கையை பிட் பண்ண மாதிரி எப்படி இருக்கும்? இந்த காலில் பிட் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி 2 இருக்குங்க. அதுக்கு பேர் தான் கழுந்து. சரிங்களா? ஒவ்வொரு பலகைக்கு 2 கழுந்துகள் இருக்கும். ஏன்னா அந்த கழுந்துகளை அப்படியே கீழே உள்ள வெள்ளி பாதங்களில் இறக்கணும். அப்படியே ஹோல் பண்ணி இருக்கும், அந்த வெள்ளி பாதங்களை அப்படியே பிட் பண்ணுவாங்க. ஓரளவு புரிஞ்சுக்கங்க, இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் இந்த மெசேஜை காட்டுறேன், உங்களுக்கு புரியும். சரிங்களா? கழுந்துகள் இருக்க வேண்டும். அடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இப்போ ஹெல்ப் பண்ணுங்க யாராவது. வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக. அப்போ 48 பலகைகளுக்கும் 2 கழுந்துகள் அப்படின்னா மொத்தம் எத்தனை? 48 பலகைகளுக்கு 2 கழுந்துகள் அப்படின்னா மொத்தம் எத்தனை கழுந்துகள்? 96 கழுந்துகள் இருக்கும். சரிங்களா? இப்போ வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளின் 20 பலகை தென் திசைக்கு எதிராக நிற்க கடவுது. 20 பலகை தெற்கு பக்கம் இருக்கணும். அந்த 20 பலகையின் கீழே வைக்கும் 40 வெள்ளிப்பாதங்கள் இருக்க வேண்டும். 40 வெள்ளிப்பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. 20க்கு 40 வெள்ளிப்பாதம். ஏன்னா 2 கழுந்துகளை அப்படியே பிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பலகைக்கு 2 வெள்ளிப்பாதங்கள் இருக்கணும். அப்படின்னா மொத்தம் 20 பலகைக்கு 40 வெள்ளி பாதங்கள் இருக்கணும். அப்போ 48 பலகைகளுக்கு மொத்தம் எத்தனை வெள்ளி பாதங்கள்? கமான், எத்தனை கழுந்துகள்? கண்டிப்பா உங்களுக்கு பாதி பேருக்கு புரியாதுன்னு தெரியும், ட்ரை பண்ணுங்க, வேற வழியே தெரியல. 96 கழுந்துகள். இப்போ
ஒவ்வொரு பலகைக்கும் ரெண்டு வெள்ளி பாதங்கள் இருக்கணும். அப்படின்னா 48 பலகைகளுக்கு மொத்தம் எத்தனை வெள்ளி பாதங்கள் இருக்கணும்? அதே 96 கழுந்துகள், 96 வெள்ளி பாதங்கள் இருக்கணும். நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. ஒரு மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ல வெள்ளி இருக்கலாமா? ஆனா இங்க இருக்க சொன்னாரு. காரணம் என்னன்றதை நம்ம படிக்க போகிறோம். வெளிப்பிரகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் தூண்களுக்கு மேல வெள்ளி இருக்கும், தூண்கள் வெள்ளி இருக்கும். ஆனால் வாசஸ்தலத்துக்கு பாதங்கள் வெள்ளியா இருக்கும். யோசித்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த பலகைகள் யாரை சுட்டி காட்டுது அப்படின்னா பரிசுத்தவான்களை சுட்டி காட்டுது. அவர்களுடைய அஸ்திபாரம் வெள்ளியின் மேல நிற்கும். அப்ப வெள்ளி யாரு? இயேசுவானவர் வெள்ளி காசுக்காக விற்கப்பட்டார், 30 வெள்ளிக்காக விற்கப்பட்டார். அந்த வெள்ளி என்பது இயேசு என்கிற ஒரு அஸ்திபாரத்தின் மேல அந்த பரிசுத்தவான்கள் நிற்பார்கள் என்பதற்கு அடையாளமாக அங்கே 96 வெள்ளி பாதங்களை உண்டாக்க சொன்னார். அன்பான தெய்வ பிள்ளைகளை யோசிங்க, சரிங்களா? இந்த செய்தியை மீண்டுமாக நீங்கள் யூடியூப்பில் ஒளிபரப்புனாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்டு அப்படியே யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய புதையல்களை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பலகையின் கீழ் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்கள் இருக்க வேண்டும். மற்ற பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்கள் இருக்க வேண்டும். ஆக மொத்தம் 96 கழுந்துகள், 96 வெள்ளி பாதங்கள், 96. மொத்த பலகைகள் 48. 20வது வசனம், வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்திலும் 20 பலகைகள் இருக்கணும். 20 8. 20 நல்லா கவனிங்க. இந்த சைடு 8 பலகைகள் இருக்கும். 8 எதை சேர்ந்து அப்படின்னா ஹானர், அந்த மூலையில் வைக்கப்பட்ட பலகையோடு சேர்த்து 8 ஹானர் போர்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 மூலையில் இருக்கிற 2 போர்டு வச்சிருப்பாங்க. அது ரெண்டையுமே இணைக்கிறது மாதிரி இருக்கும். இந்த மிடில் இருக்கிற அந்த பலகை மாதிரி இருக்கும். 2 சைடு இருக்கும், இங்கிட்ட இருக்கும், இப்படி இருக்கும். அது 2, மீதி 6, மொத்தம் 8, மொத்தம் 48 பலகைகள். இந்த பக்கம் 20, இந்த பக்கம் 20, பின்பக்கமாக 8 பலகைகள், மொத்தம் 48 பலகைகள், 96 கழுந்துகள், 96 வெள்ளி பாதங்கள். இதை மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. இப்போ 22வது வசனம் வாசிக்கிறேன். வாசஸ்தலத்தின் மேற்புறத்துக்கு 6 பலகைகள் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் இரு பக்கத்திலும் உள்ள மூலைகளுக்கு 2 பலகைகளை உண்டு பண்ணுவாயாக. மொத்தம் 8 பலகைகள். அதை 48 சொன்னேன். அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும், மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு வளையம் அதை வச்சு எசைஞ்சிருவாங்க, அந்த பலகையோட பிட் பண்ணுவாங்க. என்ன வளையம் அப்படின்னா, வளையம் என்னைக்குமே அதுக்கு ஏதாவது பினிஷிங் இருக்குமா? வளையத்துக்கு பினிஷிங் இருக்குமா? எங்க முடியும் தெரியுமா? ஐயோ, எங்க முடியும் தெரியுமா? ஒரு வளையம் ஸ்டார்டிங் தெரியுமா, எண்டு தெரியுமா? ஒரே மாதிரி. அதே போலதான் ஆண்டவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதற்கு வளையத்தை அப்படியே பிட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஞானம் அர்த்தங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்போ அவைகள் 2 மூலைகளுமா இருக்கணும். 25வது வசனம், அந்தபடி 8 பலகைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகையின் கீழ் 2 பாதங்களாக 16 வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும். அதனால தான் சொன்னேன், மொத்தம் 48 பலகைகள், 96 கழுந்துகள், 96 வெள்ளி பாதங்கள் இருக்க வேண்டும் என்று நம்ம படித்தோம். சரிங்களா? 26வது வசனத்தை படிங்க. சீத்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும், வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும், வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் பண்ணுவாயாக. என்ன தாழ்பால்? தாழ்பால்னா என்ன? தாழ்பால் அப்படின்னா அப்படி பூட்டுவோம்ல, அந்த மாதிரி இது அந்த ஆசரிப்பு கூடத்தை இணைக்கிறது மாதிரி எல்லாத்துலேயும் அப்படியே இணைச்சி கொண்டு வருவாங்க. எல்லா பலகைகளையும் இணைக்கிறதா 5 தாழ்பால்கள். ஒரு பக்கத்துக்கு ஒரு 20 பலகைகள் இருக்குது அப்படின்னா ஒரு 5 பலகை, ஒரு 10 பலகையில் ஒரு தாழ்பால் மேலே, அடுத்த 5 பலகைகளுக்கு ஒரு தாழ்பால் போடுவாங்க. கீழே ஒரு 5 பலகைகளுக்கு ஒரு தாழ்பால். 20னா 10 போடுவாங்க. 10 பலகைகளுக்கு ஒன்று, இன்னொரு சைடு 10, இன்னொரு சைடு கீழே மேலே போடுவாங்க. நடு தாழ்பால் உள்ள கூட இணைஞ்சு வரும்.
உள்ள கூடி அப்படியே பலகையோட ஊடுருவி வரும் உள்ள. அது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மொத்தம் 5 அப்போ ஒரு பக்கத்துக்கு 4 தாழ்பால்கள் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு தாழ்பால் உள்ள கூடி வரும், மிடில் உள்ள கூடி வரும், பலகைக்குள்ள கூடி வரும், அது தெரியாது. 4 அப்படின்னா 3 பக்கத்துக்கு எவ்வளோ ஆச்சு? முன்னாங்க 12 யாரை குறிக்கும்? முற்பிதாக்கள் இருக்கிறாங்க, அப்படிதானே? இஸ்ரவேல் கோத்திரம் 12, சீசர்கள் 12. இந்த 12 அப்படின்னா 1,44,000 வந்துடும். பயங்கரமான சத்தியம் உள்ள இருக்கு. முக்கியமான நபர்கள் அந்த பரிசுத்த பரலோக மகிமையை காண்பார்கள் என்பதற்கு அடையாளமாக, இயேசுவின் மூலமாக அஸ்திவாரம் போடப்பட்டவர்கள் அவங்க என்பதற்கு அடையாளமாக தான் இந்த 12 தாழ்பால்கள் தெரிகிற மாதிரி இருக்கும். உள்ள இருக்கிற ஒரே ஒரு தாழ்பால் மிடில் அப்படியே பாய்ந்து போகும். அதையும் சொல்லியிருக்கிறாங்க வசனத்தில். 28வது வசனம் வாசிங்க. நடுத்தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். ஒரு தாழ்பால் அப்படியே எல்லா பலகையும் இணைச்சிருக்கும். அப்படியே 3 பக்கமும் கோர்க்கப்பட்ட அந்த தாழ்பால் ஒரே மாதிரி எல்லா 48 பலகைகளையும் இணைச்சிருக்கும் அந்த ஒரு தாழ்பால். இது என்ன அப்படின்றத எனக்கும் கொஞ்சம் அப்படியே யோசித்துக்கிட்டே இருந்தேன். அதை நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? 29வது வசனம் படிங்க. பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்கள் ஆகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி. இந்த வளையம் அப்படின்னாலே நீங்க நினைச்சுக்கங்க, இது அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமானவர், எல்லாரையும் நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம். வளையங்களில் என்ன செய்யணும்? வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூட கடவாய். முன்னாடி 60 தூண்கள் வெண்கலத்தால் மூடப்பட்டது. இந்த 48 பலகைகள் பொன் தகட்டால் மூடப்பட்டது. இது ஃபுல்லாவே சுத்த பொண்ணு. பரலோகம் என்பது சுத்த பொண்ணு, பொன்னால் ஆன நகரம் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அன்பான தேவ பிள்ளைகளை யோசிங்க. இவ்விதமாக 30வது வசனம் படிங்க. ஓகே. மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி, இது ஒரு ஜெராக்ஸ், மேல ஒரிஜினல் இருக்கு. அதே அடிப்படையில் நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பலகைகள் இடையில பரிசுத்த ஸ்தலத்தில் முன்னாடி எத்தனை தூண்கள் இருக்கும் தெரியுமா? 48 பலகைகள் வச்சாச்சு. இங்கிட்டு 20, இங்கிட்டு 20, இங்கிட்டு 8 வச்சாச்சு. எம்டியா இருக்கு. இப்போ தூண்களை வைக்கணும். எதுக்குன்னா திரைச்சீலை போடணும். அப்போ ஃப்ரண்ட்ல எத்தனை தூண்களை வைக்கணும்? எத்தனை தூண்கள் தெரியுமா யாருக்காவது? அவங்களுக்கு அடுத்த வாரம் பரிசு கொடுக்குறேன். யாரு 4ன்னு சொன்னது? ஆனால் தப்பு. அது சொல்லுங்க, எத்தனை தூண் இருக்கும்? அதாவது வெளிப்பிரகாரத்தில் 4 தூண் இருக்கும். அந்த 4 தூணில் தான் திரை போட்டிருப்பாங்க. பரிசுத்த ஸ்தலம் வந்தோன்னா அதான் ஆசரிப்பு கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது புரிஞ்சுக்கங்க, வெளிப்பிரகாரம் வேற, பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்தலமும் வேற. அதுக்கு பேர் வாசஸ்தலம், ஆசரிப்பு கூடாரம் அப்படின்லாம் அதுக்கு தான் பேர். 5 6 உண்மையிலே 5 கன்ஃபார்மா? சரி, உண்மையாக தான், கரெக்டாக தான் சொல்கிறீங்களா? சரி, 5 தான். 5 தூண்கள் அங்கே இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பிரகாரத்தில் 5 தூண், அது பொண்டகட்டால் மூடப்பட்டிருக்கும். ஆனால் பாதங்கள் வெண்கலம். புரிஞ்சுக்கணும், வெண்கலம் அப்படின்னாலே கொஞ்சம் யோசிக்கணும். பாதங்கள் வெண்கலமாக இருக்கும், மேலே பொண்ணு இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து இந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸில் எத்தனை தூண்கள் இருக்கும்? இங்கே தூண்கள் வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாகவே அதுவும் 5. ஓகே, இது 4 தூண்கள். இங்கே 4, 5, ஃப்ரண்டில் 4. மொத்தம் எத்தனை தூண்கள்? 13 தூண்கள். மறந்துடக்கூடாது. 4 5 4 குழப்பக்கூடாது. படிங்க, கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம படிக்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சீத்திம் மரம் பலகைகள் தான் நம்ம இந்த 48 பலகைகளுக்கு செஞ்சாங்க. சீத்திம் மரம் எப்படி இருக்குன்னா, முள்ளு மரம், முற்கள் நிறைந்த மலைப்பகுதியில் கிடைக்கிற ஒரு பலகை.
முற்கள் நிறைந்த ஒரு பலகை. இது ஏன் இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது யோசித்தேன் அப்படின்னா, எங்கேயோ வாழ்ந்தவர்கள், ஏதோ ஒரு நாட்டில் வாழ்ந்தவர்கள், ஏதோ ஒரு கோத்திரத்தில் பிறந்தவர்கள், மலைவாசிகளோ ஆதிவாசிகளோ அல்லது நகரவாசிகளோ ஏதோ ஒரு வாசிகள், எங்கேயோ வாழ்ந்தவர்களை ஆண்டவர் எங்கேயோ இருந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் அப்படியே பாலிஷ் பண்ணி முள்ளுகள்லாம் வெட்டி மேலே இருக்க தோள்கள்லாம் சீவி அழகுபடுத்தி அங்கே பொன் தகட்டால் மூடி வெள்ளி பாதங்களுக்குள்ள வைக்கிறாங்க. நம்முடைய பழைய வாழ்க்கை, எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ இருந்தோம், ஆண்டவர் நம்மை செதுக்கி எடுத்து அழகாக பொன்தகட்டால் மூடி இயேசுவை சார்ந்து வாழும்படியாக வைத்திருக்கிறார். இதுதான் இந்த மரத்தினுடைய உண்மை. அந்த சீத்தி மரம் தான் நம்மளை குறிக்குது. மனுஷங்க நம்மளை அழகுபடுத்தவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்மளை அற்புதமாக நடத்துவதற்காக, அதிசயமாக நடத்துவதற்காக, சத்தியத்தில் நடத்துவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மை அழகுபடுத்தினார். உதாரணத்துக்கு பேதுரு, முரட்டுத்தனமான மனுஷன், எல்லாவற்றிற்கும் முந்தி வருகிறவன். அவனை ஆண்டவர் செதுக்கினார், அவனை உருவாக்கினார், நன்றாக வணைந்தார். பல பாடுகள் அவனுக்குள் இருந்தது, சோர்வுகள் இருந்தது, பின்வாங்கி போன நிலை இருந்தது, மறுதளித்து போன நிலை இருந்தது. அவனுடைய குணலட்சணங்களில் நான் என்கிற பெருமை இருந்தது. என்றைக்கு அவனை பொன்தகட்டால் மூடினாரோ அப்பொழுதே அவன் சுத்தமாக மாறி அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினான். பேதுரு நடந்து போவதற்காக அவனுடைய நிழல் படுமா என்று ஏங்கி நின்றவர்கள் நிறைய பேர். பேதுருடைய நிழல் படுமா என்று ஏங்கி நின்றவர்கள் பலர். ஒரு காலத்தில் மோசமான குணமாக இருந்த பேதுரு ஒரு நல்ல மனிதனாக மாறினான் என்று சொன்னால் ஆண்டவர் சீத்தி மரமாகிய பேதுருவை செதுக்கினார். அநேக பிள்ளைகள் இங்க இருக்கிறீங்க, ஆண்டவருக்குள் வரும் வர, ஆண்டவரை தேட தேட ஆண்டவர் நம்மை செதுக்க தொடங்குவார். செதுக்கும் போது நமக்கு வலிக்கும், செதுக்கும் போது நமக்கு வேதனையாக இருக்கும். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விடலாம் போல எண்ணங்கள் இருக்கும். ஆனால் செதுக்கி முடித்தார் என்று சொன்னால், நம்மை அப்படியே அழகுபடுத்தி விட்டார் என்று சொன்னால் நீங்கள் உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பீங்க. சீத்தி மர பலகைகள் பொன்னால் மூடப்படும். ஆரம்ப காலத்தில் நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம். இங்கே நல்லவங்க யாராவது இருக்கீங்களா? ரொம்ப புனிதமானவங்க, சின்ன பிறந்ததுலேருந்தே நான் தப்பே பண்ணலன்றவங்க இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சொந்தமான இடமே இல்லை. நீங்கள் தயவுசெய்து வெளியே போயிடலாம். இந்த இடம் உங்களுக்கு சொந்தமானதே கிடையாது. நான் பாவி, நான் துரோகி, நான் ஆண்டவரை தேடாதவன், நான் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணவன், நான் உண்மை இல்லாதவன், பொருளில் உண்மை இல்லை, பொறுப்பில் உண்மை இல்லை, பதவியில் உண்மை இல்லை, பரிசுத்தத்தில் உண்மை இல்லை, என் வாழ்க்கையில் எதிலையுமே நான் உண்மையே இல்லை, வார்த்தையில் உண்மை இல்லை, நான் ஒரு மோசமான ஒரு மனுஷன் என்று சொன்ன மனிதர்களுக்கு மட்டும்தான் அதை ஆண்டவர் செதுக்கி எடுப்பார். வேதம் சொல்கிறது, எலன் ஒயிட் அவர்கள் சொல்றாங்க, தகுதி உள்ளவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் தெரிந்தெடுத்ததே இல்லையா. திருச்சபைக்குள் தகுதி இல்லாதவர்களை மட்டும்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் பலர் தகுதி அடைந்த பின்பு மற்றவர்களை தகுதி இல்லாதவர்களைப் போல பார்ப்பது ஆபத்தான ஒரு விஷயம். இப்போ நான் நல்லா படிச்சிட்டேன்றதுக்காக உங்களை எல்லாத்தையும் கேவலமாக பார்க்குறதா, உங்களுக்கு என்ன தெரியும்னு பார்க்குறதா, அது தப்பு தானே. என்ன போல உண்டுமா, நான் என்னுடைய படிப்பு நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் மெத்தனமாக அலைய முடியுமா? யோசித்து பாருங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், ஆவியானவருடைய பலத்தை பெற்றவர்கள். பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை, தாழ்மைப்படுவதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களையும் தகுதிப்படுத்துவார் என்று சொல்வதற்கு தான் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். இதுதான் முதல் உண்மை சம்பவம். ஒவ்வொரு பலகையும் தனித்தனியாக தாங்க இருந்துச்சு. 48 பலகை தனித்தனியாக தான் செதுக்குனாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சு? தாழ்பால்களால் ஒன்றாக்கினார்கள். தாழ்பால்களால் ஒன்றாக்கினார்கள். இந்த தாழ்பால்கள் எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், தேவனுடைய பலத்தால், ஆவியானவருடைய இணைப்பால் ஒன்றாக மாறினார்கள்.
அதற்கு மத்தியஸ்தரமாக நடுத்தாழ்பாள்கள் உருவ பாய்ச்சப்பட்டிருக்கும் என்று சொன்னால், மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் ஒன்றாக இணைத்தார் என்று நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் இணைக்க விரும்புகிறார். ஒருவருக்கொருவர் அன்பானவர்களாக, சகோதர சகோதரிகளாக இணைத்து காட்ட விரும்புகிறார். அநேக பிள்ளைகள் பிரிந்து போன அனுபவத்தோடு திருச்சபையில் அமர்ந்திருக்கிறோம். ஒருவருக்கொருவர் பேசாம, ஒருவருக்கொருவர் பொறாமையோடும் போட்டியோடும் நட்பு இல்லாதபடி வாழ்ந்தோமானால் உங்களை ஆவியானவர் இன்னும் இணைக்கவில்லை. நீங்கள் பலகையாக கூட இந்த திருச்சபைக்கு வரல. உண்மையிலே இந்த வாசஸ்தலத்துக்கு வந்திருப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு பலகையோடும் நடுத்தாழ்பால் உருவ பாய்ச்சப்பட்டிருக்கும். கிறிஸ்துவனுடைய குணம் அவருக்குள் ஊடுருவி சென்றிருக்கும். கிறிஸ்துவனுடைய குணம் ஊடுருவி செல்கிறதுனால இப்ப 48 பேர் இருக்கிறோம் அப்படின்னா அந்த 48 பேருக்குள்ளேயும் கிறிஸ்துவனுடைய குணம் ஊடுருவி சென்றிருக்கும். அந்த கிறிஸ்துவனுடைய குணம் ஒற்றுமையாக மாற்றிருக்கும். இது என்னுடைய பிள்ளை. நான் மகாராஷ்டிரா போகிறேன் அப்படின்னா, படிக்க போகிறோம் அப்படின்னா, மகாராஷ்டிரா சர்ச்சில் வாய்ப்பு இருக்குது, பேசுகிறதுக்கு கொடுப்பாங்க. இங்கிலீஷில் பேசுவோம், டிரான்ஸ்லேஷன் யாராவது பண்ணுவாங்க. அவங்க பார்க்கும்போது என்ன எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஊழியக்காரர், அட்வென்டிஸ்ட் பாஸ்டர். நான் அமெரிக்காவில் போய் பேசினாலும் அவங்க யோசிக்கிறது, அட்வென்டிஸ்ட் பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, ஆர்டைன் பாஸ்டர் பாஸ்டர் முத்துக்குமார் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம எங்க போனாலும் நம்ம திருச்சபை அட்வென்டிஸ்ட் பிள்ளைகள் ஒற்றுமையாக இருப்பார்கள். எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கு. நீங்க ஆஸ்திரேலியா போனாலும், லண்டன் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, நான் ஒரு அட்வென்டிஸ்டை சேர்ந்தவன், தமிழ்நாட்டிலிருந்து வருகிற ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசின்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற மதிப்பு வேற. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு உருவ பாய்ச்சப்பட்டு இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் வனாந்தரத்தில் கிடந்த முற்களாய் கிடந்த நம்மை செதுக்கி எடுத்து பரலோகத்துக்குள்ளாக, பரலோகத்தின் மகிமை மேலான இடத்துக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறார்னா அவருடைய தாழ்பால் எல்லாருடைய உள்ளத்திலும் பாய்ச்சப்பட்டு இருக்கிறது. நான் ஒற்றுமை இல்லாமல் இருந்தேன்னு சொன்னா, நான் யார்ட்டையும் பேசாமல் இருந்தேன்னு சொன்னா, உண்மையிலே இயேசுடைய குணம் உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. இணைஞ்சே இருக்கணும். தாழ்பால்கள் மூலமாக இணைக்கப்பட்டது, ஆவியானவர் மூலமாக நம்ம இணைஞ்சிருக்கிறோம். கடைசியாக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம எங்க பிறந்தோம் என்பது முக்கியம் அல்ல. இந்த திருச்சபையை பற்றி சொல்லணும், உலகம் முழுவதுமாக இருக்கிற திருச்சபையை ஆண்டவர் இணைத்திருக்கிறார். நம்மெல்லாம் ஒன்றான பிள்ளைகள். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஒரு தாயின் வயிற்றின் பிறந்த பிள்ளைகள்னு சொல்லுவேன். ஆனால் நிறைய பேருக்கு அது புரியல. எதுக்கு அதை சொல்றனே புரியல. நம்மளாம் ஒன்று, சத்தியத்தில் நாம் ஒன்று. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனுபவத்தில் இயேசு நமக்குள் வந்தார். நம்ம எங்கெங்கேயோ மரங்களாக இருந்தோம், காட்டில் இருந்தோம், வனாந்தரத்தில் கிடந்தோம், எங்கெங்கேயோ மரங்களாக கிடந்தோம், முள் மரங்களா இருந்தோம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி செதுக்கி எடுத்து கொண்டு வந்தார், வெட்டி கொண்டு வந்துட்டார். வெட்டி அப்படியே பாலிஷ் பண்ணார். பாலிஷ் பண்ணி தங்கத்தை போட்டார் பாருங்க மேல. எப்பா எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. எங்கேயோ கிடந்த, ஒதுக்கப்பட்டு கிடந்த, வெறுக்கப்பட்டு கிடந்த, உதவாமல் கிடந்த நம்மை தூக்கி வாசஸ்தலத்தில் போய் வச்சிருக்கிறார். மேலான இடத்துல போய் வச்சிருக்கிறார்னா அவருக்கு எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருக்கணும் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளை, ஐந்து தாழ்பால்களை பற்றி நாம் படித்தோம். தாழ்பால்கள் ஒற்றுமைக்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டு பக்கத்தில் ஆண்டவர் சொன்னார், இரண்டு மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். ரெண்டு மூளை பலகை இருந்துச்சு. ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது ஆண்டவரால் மட்டும்தான் ஆனது. இந்த மூளைக்கும் இந்த மூளை, ரெண்டு மூளைக்கு ரெண்டு பலகை வச்சிருந்தாங்க, மூளை பலகை. இது நேராக இருக்காது, இப்படி இருக்கும். ஒரு பக்கம் இப்படி இருக்கும், நேராக இருக்கும். ஒரு பக்கம் இப்படி இருக்கும். அதுதான் இயேசு, எல்லாரையும் இணைக்கிறவர். நடுத்தாழ்பால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, மூளை பலகை அவர் தான்.
அந்த பலகை இல்லை அப்படின்னா இது முடிவு பினிஷிங் இருக்காது, நன்றாக இருக்காது, இந்த இந்த வாசஸ்தலமே நல்லா இருக்காது. யாரை நாம் வேண்டாதவர்கள் என்று தள்ளுகிறோமோ அவர்களே மூளைக்கு தலைக்கல்லாக மாறுவார்கள். நம்ம எந்த மனுஷனையும் ஆகாதவன் என்று சொல்லி நம்ம யோசிக்கவே கூடாது. அப்படி யோசிக்கிறதுக்கு நம்ம யார்? நம்மளே ஆகாதவங்களாக தான் இருந்தோம். நம்மளை பயன்படுத்தின ஆண்டவருக்கு அவர்களையும் பயன்படுத்த தெரியும் என்கிற உணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். இன்னைக்கு பாடத்தில் சபைக்கான ஆலோசனையில் கூட சொன்னாங்க, பள்ளி முதல்வர் ஒரு பாயிண்ட் சொன்னார். பின்வாங்கி போனவங்களை எப்படி பார்க்குறோம்? நம்ம யோகியங்க, வராதவங்க என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க, நம்ம எப்படி பார்ப்போம் அவங்கள? இவன் எதுக்கு இன்றைக்கி வந்தான், ஏதோ கொடுக்க வந்துட்டாங்களோ, ஏதாவது கொடுக்கறதுனால வந்தாங்களோ, அப்படியே முறுமுறுத்து அவங்கள பற்றி விட்டுரும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்தாங்கன்னா அவங்கள அரவணைக்க நமக்கு தெரியல. நிறைய பெரியவர்கள் இருக்கீங்க, அவங்கள அரவணைக்கிற அந்த அனுபவம் குறைவாகவே இருக்கிற அனுபவமாக இருக்கிறது. புதிதாக வருகிற பிள்ளைகளை எப்படி அரவணைக்கிறோம்? என்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? நான் இங்கே வந்ததுலேருந்து நான் கேட்குற கம்ப்ளைண்ட், இந்த வராதவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, அங்கே யார் எங்களை வாங்கன்னு கூப்பிட்றாங்க, யார் எங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க, வந்தா வா வல்லாட்டி போ அப்படின்னு தானே மக்கள் இருக்கிறாங்க. அங்கே போய் நாங்கள் வர்றதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை பாஸ்டர், நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்றாங்க. நிறைய வீட்டில் போய் நல்லா நோஸ் கட் பண்ணப்பட்டு தான் வந்தேன். மூக்க அறுத்து விட்டாங்க. உங்கள் விசுவாசிகளை காப்பாற்றுங்க, அவங்கள ஒரு யாராவது புதுசாக வந்தால் எப்படி இருக்கீங்கன்னாவது கேட்கவாது பழகுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. சரிங்கய்யா நான் பழகிக்கிறேயா அப்படி விட்டுறது. என்ன பண்ண முடியும்? அன்பான தெய்வ பிள்ளைகளை, யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆகாதென்று தள்ளின கல்லு தான் மூளைக்கு தலைக்கல்லாக மாறினது. எத்தா வேண்டாம் என்று சொன்னார்கள், அவர் ஒரு தலைவராக உருவானார். இயேசு கிறிஸ்துவ வேண்டாம் சொன்னாங்க, அவர்தான் மூளைக்கு தலைக்கல்லாக மாறினார். இன்னைக்கு யாரை நம்ம வேண்டான்னு ஒதுக்குறோமோ அவர்கள் இந்த திருச்சபைக்கு மூளைக்கல்லாக மாறுவார்கள். நம்ம யாரையும் வேண்டாம் என்று ஒதுக்க விடக்கூடாது என்கிற செய்தி இந்த 2 கார்னர் போர்ட்ஸ் அது மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள். ஒன்று பேதுரு 2:7 வாசிங்க. இந்த மூளைப்பலகைகளுக்கு ஒரு வசனம் கொடுத்திருக்காரு பேதுரு. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறலுக்கு ஏதுவான கல்லும் விழுதலுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாற்பத்தெட்டு பலகைகள், 9 தூண்கள், வெளிப்பிரகாரத்தில் 60 தூண்கள். ஆக மொத்தம் எத்தனை தூண்கள் அங்கே இருக்கு? ஆசிரியர் கூடத்தில் 60 எத்தனை தூண்கள்? அங்கே 60 உள்ள 9, 69 தூண்கள், 48 பலகைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலே பொன், கீழே வெள்ளி. ஆச்சரியமான ஒரு உண்மை அது. என்னைக்குமே நான் யோசித்தது என்ன அப்படின்னா, பரலோகத்தில் எல்லாமே கோல்டாக தானே இருக்கும், பொண்ணாக தானே இருக்கும் அப்படின்னு யோசித்தா டக்குன்னு வெள்ளியை கொண்டு வரார். வெள்ளி வந்தாலே என்னென்ன யோசிக்க வேண்டியது இருக்கு? மீட்பின் கிரயம், ரிடம்ஷன் மணி. அது ஆண்டவர் இயேசுவின் மூலமாக மீட்கப்பட்டவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள் என்கிறதுக்கு அடையாளம். அந்த இயேசுவால தான் அவர்கள் வந்தார்கள் என்பதற்கு அடையாளம் தான் அந்த அஸ்திபாரம், வெள்ளி அஸ்திபாரம். இயேசு இல்லாமல் யாரும் பரலோகம் செல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம பாடம் படித்ததுக்கு அப்படியே கொண்டு வரலாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். வெளிப்பிரகாரத்தில் வெள்ளி இயேசு, பரிசுத்த ஸ்தலத்தில் வெள்ளி அஸ்திபாரம் இயேசு, மகா பரிசுத்தலத்தில் வெள்ளி அஸ்திபாரம் இயேசு. இதை நம்ம மறந்துடவே கூடாது. நிறைய இடங்களில் நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம், இயேசு இல்லாமல் நம்ம பரலோகம் போயிடலாம், இயேசு தெய்வம் இல்லை அப்படின்ற சொல்லுகிற ஜனங்கள் ஏராளம் இருக்கும்போது
நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இயேசு இல்லாமல் மத்தியஸ்தர் யாரும் இல்லை என்று தாழ்பாள்களும் பாவ உலகில் வாழ்கிற அனுபவத்துக்கு சீத்தியம் என்னும் முள்மரமாக இருந்து நம்மை முள்முடி நமக்காக முள்முடி சூடின இயேசு கிறிஸ்து நாம முள்ளா இருந்த நம்மை செதுக்கியிருக்கிறார். அவர் அந்த முள்முடியை ஏற்றுக்கொண்டார். அவர் நம்மை செதுக்கியிருக்கிறார். நாம மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்திருக்கிறார். ஆகினாலே நாம் இந்த பூமியில் பரிசுத்தவான்களாக ஒருமித்து ஒற்றுமையாக வாழும்படியான ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், வேதத்தை சுமக்கிறவர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவன் இவனை சேர்ந்தவன், அவன் இவனை சேர்ந்தவன், அவன் சரியில்லை, அவன் ஆணு பெண்ணு, அவ இவ, அதுக்கடுத்து அவங்க படித்தவங்க படிக்காதவங்க, அவங்க நிறம் சரியில்லை, அவங்களுடைய உயரம் சரியில்லைலாம் சொல்லக்கூடாது. இயேசு அவங்களுக்குள் வந்து விட்டாலே நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பரலோகத்திலேயும் நம்ம எல்லாரையும் பார்க்க போகிறோம். இயேசுவை அஸ்திபாரமாக பெற்றவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு வரப்போகிறதுனால நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதான் 48 பலகைகள் ஒற்றுமையாக இணைக்கப்பட்டிருக்கும். நம்ம ஒற்றுமை இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் பரலோகத்தில் நீங்கள் இணைவீங்களா அப்படின்றது சந்தேகம். நீங்கள் எல்லாத்தையும் அன்பாக பழகி ஒற்றுமையோடு நம்மெல்லாம் ஒன்றுங்க கொஞ்ச நாள் இருக்க போகிறோம், அப்படி தானே இல்லையா? எவ்வளோ நாள் இருப்பீங்க? யாராவது ஃபிக்ஸ்டு போட்டிருக்கீங்களா? 150 வருஷம் நான் இருப்பேன் அப்படின்னு. மைக்கேல் ஜாக்சன் அப்படி தான் போட்டு வச்சுருந்தான், நான் 150 வருஷம் வாழ போகிறேன். 50 வயசுலேயே செத்து போயிட்டான். அலெக்சாண்டரும் அப்படி தான் போட்டு வச்சுருந்தார், நிறையா வருஷம் நான் இந்த உலகத்தையே கையில் வச்சுருவேன் அப்படி தான் பார்த்தாரு. கடைசியில் 33 வயசில் செத்து போயிட்டார். நம்ம இத்தனை வயசு வரைக்கும் இருக்கிறோன்னா ஆண்டவருடைய கிருபை. இருக்கிற வரைக்கும் ஒருவருக்கு பார்க்குறவங்ககிட்ட அன்பா ஒற்றுமையா இயேசுவினுடைய அந்த அன்பை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று 283வது பாடல்.